அகம் அறிவோமா யூடியூப் சேனல் குழுவினருக்கு கோவிந்தராஜ் சுப்பிரமணியின் வணக்கங்கள். 2025 சனி பெயர்ச்சி பலன்கள். இன்று விருச்சிக ராசிக்குண்டான பலனை பற்றி பார்ப்போம். விருச்சிக ராசியின் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு சனி பெயர்ச்சியாகி இருக்கிறார். 5ஆம் இடத்திலிருந்து 3ஆம் பார்வையாக விருச்சிக ராசியின் 7ஆம் வீட்டையும், 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியின் 11ஆம் வீட்டையும், 10ஆம் பார்வையாக விருச்சிக ராசியின் 2ஆம் வீட்டையும் பார்ப்பார். சனி பார்க்கக்கூடிய விருச்சிக ராசியின் 2ஆம் வீட்டை 7ஆம் பார்வையாக குரு பகவானும் பார்க்கிறார். விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து விருச்சிக ராசிக்கு 6ஆம் இடத்தையும், 10ஆம் இடத்தையும், 2ஆம் இடத்தையும் ராகு பார்க்கிறார். விருச்சிக ராசிக்கு குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்தில் சனி, குரு, ராகு 3 கிரகங்களும் பார்வை செய்கிறது. விருச்சிக ராசிக்கு 2ஆம் இடத்தில் கிரகங்கள் இருந்து அந்த கிரகம் லக்ன சுபராகவோ அல்லது சுபகிரகங்களின் சேர்க்கையால் நல்ல பலன்களை தரும் என்ற அமைப்பிலிருந்து தசை நடத்தினால் பிரச்சனைகள் எவ்வளவு வந்தாலும் குரு பார்வையால் சமாளித்து வெற்றி பெறுவார்கள். லக்னத்திற்கோ ராசிக்கோ யோகாதிபதியாக இல்லாமல் பாவகிரகங்கள் நின்று தசை நடத்தினால் குடும்பத்தில் பலவித பிரச்சனைகளால் சிரமங்கள் அதிகமாகிக் கொண்டே போகும். சனி பகவான் விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருப்பதால் இவர்கள் தங்களுக்குண்டான சரியான விருப்பங்களை கூட தாமதமாகத்தான் தேர்ந்தெடுப்பார்கள். விருச்சிக ராசிக்கு சனி பகவான் 3, 4க்கு அதிபதியாகி 5இல் இருப்பதால் சிறு சிறு பயணங்கள் மேற்கொள்ள வேண்டி வரும். அந்த பயணங்களை கூட தேவையா தேவையில்லாததா என்று ஆராய்வதை விட தங்களது சௌகரியத்துக்காக இருக்கிறதா இல்லையா என்றுதான் ஆராய்வார்கள். 4ஆம் இடத்தில் ராகு இருப்பதாலும் 4ஆம் இடத்தை குரு 9ஆம் பார்வையாக பார்வை செய்வதாலும் இவர்களுக்கான சுக சௌகரியங்கள் தடைப்பட்டாலும் கிடைக்கும். பிள்ளைகள் வகையில் சுலபமாக முடிய வேண்டிய விஷயங்களை கூட பிள்ளைகளுக்கு பெரிதாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தால் அந்த சுலபமாக முடியக்கூடிய விஷயங்களை நீண்ட விஷயங்களாக மாற்றிக்கொள்வார்கள். அதனால் சிரமங்கள் தான் அதிகமாகும். அதனால் மறைமுக விரயங்கள் அதிகமாகிக் கொண்டே வரும். 5ஆம் இடத்தில் சனி இருப்பதால் பிள்ளைகளை தன் கண்காணிப்பில் வைத்து கொண்டு அவர்களுடைய குறை நிறைகளை சுட்டிக்காட்டி ஒழுங்குபடுத்த வேண்டும். கவனமின்மையால் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும். குருவின் பார்வை இருப்பதால் சமாளிக்கக்கூடிய திறனும் இருக்கும். லாபஸ்தானத்தை சனி பார்ப்பதால் வரக்கூடிய லாபங்களில் தடை ஏற்படும். ஆனால் சனி ஆடி மாதத்துக்கு மேல் வக்ரகதியில் புரட்டாசி ஐப்பசி மாதம் வரை இருப்பதால் அந்த காலகட்டங்களில் வரக்கூடிய வருமானம் தடைபடாமல் வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. குரு 12ஆம் இடத்தை பார்ப்பதால் திடீர் சுப விரயங்கள், சுபமான செலவுகள் அல்லது மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்த வருடம் நடைபெறும் குரு பெயர்ச்சியால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு யோகமான பலன்கள் அமைவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம். விருச்சிக ராசிக்காரர்கள் சுக சௌகரியங்களை விட்டு கொடுத்து ஆரோக்கியத்தில் கவனம் வைத்து மற்றவரிடமும் பிள்ளைகளிடமும் குடும்பத்திலும் நிதானத்தை கடைபிடித்தால் தேவையில்லாத பிரச்சனைகள் குறையும், வீண் விரயங்கள் குறையும். சுய ஜாதகத்தில் யோகமான தசையோ புத்தியோ நடைபெற்றால் பிரச்சனைகள் வெகுவாக குறையும், நற்பலன்கள் அதிகம் ஏற்படும். நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.